உங்களுக்கு உண்மையாவே ரோஷம் இருந்தா, கோவம் இருந்தா அத அவகிட்ட காட்டுங்க. நம்ம எதிரி அவங்க, மாப்பிள்ளை இல்ல. இத பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இனிமே நம்ம மாப்பிள்ளை விஷயத்துல, நம்ம குடும்ப விஷயத்துல அவ தலையிடவே கூடாது. ஜென்மத்துக்கும் நம்ம பக்கம் வராதபடி ஏதாவது பண்ணுங்க. உண்மைதாம்மா. எரியறது அணைச்சா கொதிக்கிறது தன்னால அடங்கிடும். நானும் அதைத்தாங்க சொல்றேன். நாக்க புடிக்கிற மாதிரி நல்லா கேட்கணும். நாம இருக்கிற திசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. நம்ம மாப்பிளைய பத்தி கடவுளை கூட நினைக்க கூடாது. அப்படி கேட்கணுங்க. போறேன்டி, இப்பவே போய் அவளை உண்டு இல்லன்னு பண்றேன். நீங்க மட்டும் போனா பத்தாது, நானும் வரேன். பவானி மேடம், நீங்களும் வந்து விளக்கெடுங்க. என் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க வந்து விளக்கெடுங்க. இது என்னோட கம்பெனிங்க. இங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு நான் தாங்க முடிவு பண்ணோம். ஏமா உன் புள்ள இப்படி இருக்கான்? அவனுக்கு சொன்னாலும் புரியாது, பட்டாலும் திருந்த மாட்டானா? பிரச்சனை வரும்னு நல்லா தெரியும், எதுக்கு இப்படி பண்றா? மாலதி, என்னை என்ன பண்ண சொல்ற? அவனால எனக்கு பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. உன்னை மட்டும் இல்ல, எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சு அலைய வைக்க போறான் பாரு. அவனால பேரும் கெட்டு நிம்மதியும் போச்சு. ஐயோ அக்கா, எல்லாரும் அவனே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் தப்பு இதுல ஒண்ணுமே கிடையாது. நல்லா இருக்குடி நீ பேசுறது. அழையா விருந்தாளியா வம்படியா கூப்பிட்டு கடுப்பேத்தது சரிங்கிறியா? அவங்க ஒண்ணும் அலையா விருந்தாளி இல்லக்கா. யுகி அவங்கள கம்பல் பண்ணி கூப்பிட்டு இருக்கான். அவங்க வந்தாலும் வருவாங்கன்னு அம்மாவுக்கும் தெரியும், அன்னிக்கும் தெரியும். அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன்னு அண்ணி சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அவங்க அப்படி டென்ஷன் ஆனாங்கன்னா அதுக்கு யுகி என்னக்கா பண்ணுவான்? அது மட்டும் இல்ல, ஃபங்க்ஷன்ல நல்லவங்க கெட்டவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க 4 பேர் வரதான் செய்வாங்க. அதெல்லாம் அவங்க கேள்வி கேட்க முடியுமா? வந்த இடத்துல கலகலான்னு இருக்கிறத விட்டுட்டு அவங்க தான் தேவையில்லாம பிரச்சனையாக்கிட்டாங்க. ஆமாக்கா, அவங்க இருந்தா நாங்க இருக்க மாட்டோம்னு அண்ணனை கடுப்பேத்தினதே அவங்கதான். ஒரு சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி அண்ணி வீட்டுல பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. ஆமாடி, நீங்க அவனுக்கே கொடை பிடிங்க. கேப் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்க அவனுக்கே சப்போர்ட் பண்றீங்க பாரு. அதுக்கு தான் அவன் கண்டுபிடிலாம் பண்ணிட்டு இருக்கான். இல்லக்கா, போதும்டி. அவன் பண்ணது சரிங்கிற மாதிரி பேசுனீங்க, 2 பேர் வாய் மேலையும் போடுவேன். உன் புள்ள பண்றது சுத்தமா சரியில்லமா. ஒருத்தரை பிடிக்கலையா, உறவு வேண்டாங்கிறாங்களா, விட்டுறணும். அதை விட்டுட்டு அவங்களே வர வச்சு இவங்களையும் கடுப்பேத்தி மொத்தத்தையும் கெடுத்து வச்சிருக்கான் பாரு. இவன் பண்றதெல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்ல. ஏய், என்னடி நீ வேற? அந்த ஜோசிய சொன்னதை நினைச்சு நானே பயந்துட்டு இருக்கேன். நீ வேற என் வயித்துல புளிய கரைக்காத. பின் என்னம்மா, ஏற்கனவே பிரச்சனையாகி கால்ல கையில விழுந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி வச்சிருக்கோம். இப்பவும் அதையே பண்ணிட்டு இருந்தானா இவள வேண்டான்னு தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வைஷு அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாடி. யுகி மேல அவ உசிரியே வச்சிருக்கா. இதுதாம்மா உன் பிள்ளைக்கு ரொம்ப வசதியா போச்சு. அவன் நம்ம மேல உயிரியே வச்சிருக்கா. என்ன பண்ணாலும் நம்மள விட்டு போகவே மாட்டாங்கிற திமிர்ல ஆடிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவளும் எத்தனை நாள் தான் பொறுமையா இருப்பா? இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் வெறுத்துட்டான் வெயி. அதுக்கப்புறம் உன் பிள்ளைக்கு என்னைக்குமே கல்யாணமே நடக்காது. அதுக்கப்புறம் அவருக்கு சன்னியாசி யோகம் தான். ஏண்டி, நானே அவன் கல்யாணம் நல்லபடியா முடியணுமேனு சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அபசோன மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நானும் சாமி கிட்ட எல்லாம் வேண்டிட்டு தாமா இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி அவனும் நடந்துக்கணும்ல. இப்ப கூட பாரு, அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக நான் போன் பண்ண எடுக்கலன்னு சொல்றேன்ல. அப்படின்னா அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்கன்னு அர்த்தம். ஐயோ, அது வேற எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவங்கள எப்படிதான் சமாளிக்கிறது, இனிமே அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கடவுள் தாம்மா என்ன காப்பாத்தணும். மா, நீ சாமி கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் வேஸ்ட். முதல்ல உன் புள்ள கிட்ட வேண்டிக்க. கல்யாணம் முடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருன்னு அவனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க பாரு. நாமெல்லாம் சொன்னா அவன் சுத்தமா திருந்த மாட்டாமா. அவனை நம்புறதுக்கு அந்த வயசுவை நாம நம்பிட்டு போலாம். அவகிட்ட பேசணும்னு வச்சுக்கோ, அவங்க வீட்டுல பேசி எப்படியாவது சமாதானம் பண்ணுவா. நல்ல விஷயம்மா. அதுக்காக நீ அப்படியே விட்டுறாத. நீயும் போய் அவங்க வீட்டுல பேசு. நடந்தது நடந்து போச்சு, இத பெருசாக்காதீங்க, பெருந்தன்மையா விட்டுடுங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். எதையாவது சொல்லி சமாளிமா. இப்பதான் நீ உருப்படியா ஒரு விஷயம் பேசியிருக்க. ஏய், முறைக்காத. குத்தம் சொல்லி குழப்பறதை விட்டுட்டு அதை சரி பண்றது நல்ல விஷயம்தான். ஆமாடி, ஊம குசும்பு பண்ணி நீங்க எதையாவது பண்ணி வைங்க. அதை சமாளிக்கிறதுக்கு தானே நாங்க இருக்கோம். இங்க பாருமா,
நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புடி புடிச்சோன்னு வெயி யுகி சரியாயிடுவான். ஆனா பொண்ணு வீட்டுல என்ன நிலவரம்னு தெரியல, அதுதான் கவலையா இருக்கு. அங்க நிலவரம் எல்லாம் கலவரமா தான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி அம்மா போய் பேசினாதான் சரிப்பட்டு வரும். அத நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். அம்மா, நீ எதை பத்தி யோசிக்காத. ஆனது ஆச்சுன்னு வைஷு வீட்டுல போய் நேரடியா பேசு. கண்டிப்பா உங்ககிட்ட பேசணும்டி. ஆனா எனக்கு தான் தனியா போக கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என் கூட நீ கொஞ்சம் வரியா? ஷோ, என் வீட்டுல ஒரு 7:30 இருக்குமா. எந்த நேரத்துல என்ன பண்ணி வைக்கும்னு தெரியாம நானே பயந்து போயிருக்கேன். அதனாலதான் நம்ம ஃபங்க்ஷன் கூட என்னால வர முடியல. யாரக்கா சொல்ற? அங்க ஒருத்தன் வந்திருக்காண்டி, கருப்பா பயங்கரமா. உன் மாமா தான் பிசினஸ் பார்ட்னர்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு. அவ ஆளும் பார்வையும் சகிக்கல. அவனை எதுக்கடி வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு? வெளியில எங்கேயாவது தங்க வைக்க வேண்டியதானே? நானும் எவ்வளவோ சொல்லிட்டேம்மா, உன் மாப்பிள்ள கேட்டதானே. அந்த ஆளுக்கு ஏதோ பிரச்சனையா, அது முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு அதை சமைச்சு கொடு இதை சமைச்சு கொடுன்னு ஒரே டார்ச்சர் வேற. அவன் கிளம்புற வரைக்கும் என்னால எங்கேயுமே வர முடியாது. அதுவும் இல்லாம வைஷு வீட்டுக்கு நீ தனியா போய் பேசுறதாம சரியா இருக்கும். சரி மாலதி, நீ வீட்டுக்கு கிளம்பு. நான் போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அப்படியே என் பிள்ளைக்கு நல்ல புத்தி கொடு சாமின்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வா. அவன் திருந்தினான்னா மத்த எல்லாமே சரியாயிடும். யார் இந்த பவானி? குடும்பம்னா என்ன தெரியாதவ, புருஷனை பிரிஞ்சவ, ஒரு வாழை வெட்டி சுபகாரியம் நடக்கிறதுல இவளுக்கு என்ன வேலை? விசேஷங்கிறது நாலு நல்லவங்களை கூப்பிட்டு சந்தோஷமா பண்றது. இந்த மாதிரி விளங்காத ஜென்மங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் இங்க வந்தாங்க? ஏன் பொண்ணு இவ்வளவு ஒண்ணா? பொண்ணுங்கிற பேர்ல ஒரு சாபத்தை பெற்று வச்சிருக்கா. சாபம் முட்டையும் பாவம் முட்டையும் ஒண்ணா வந்திருக்கு. இதெல்லாம் விளங்குமா? வாழவே மக்கள் அதவ வாழ்த்த வந்திருக்காள. இவகிட்ட ஆசை வாங்குறது சாபம் வாங்குறது ஒண்ணுதான். இவ தொட்டதும் தொலைங்காது, பார்த்தது விளங்காது. இந்த விசேஷத்துல கலந்துக்கிறதுக்கு இவளுக்கு என்ன தகுதி இருக்கு? எப்ப என்ன பிரிஞ்சாலோ அப்பவே செத்துட்டா. சாபத்துக்கு கிடைக்கிற அதே மரியாதை தான் எங்களுக்கு கிடைக்கும்னா அதை நாங்க அவமானம் நினைக்கிறோம். ஒண்ணு இவங்க இங்க இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். யார் முக்கியம்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவங்களை பாக்குறதே பாவம் நினைக்கிறோம். இவங்க இங்க இருப்பாங்கன்னா நாங்க போறோம். ஏய் பவானி, என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? குட்டி கலாட்டா பண்ணி அடுத்தவன் குடியை கெடுக்கிறது தான் ஆத்தாள் மகளும் குழப்ப வச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஜென்மடி நீ? என் பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க. என்ன என்னடி பண்ணுவ? பண்றதெல்லாம் சில்றதெல்லாம் இதுல கோவம் வேற பொத்துக்கிட்டு வருதா? மாயாவை சாக்கா வச்சு தானே இந்த நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருக்க. விளங்காத ஒரு பொண்ணை பெத்துட்டு அவளை கரை சேர்க்க முடியாம தவிக்கலன்னு சொல்லி தானே காரியம் சாதிச்சிட்டு இருக்க. பொண்ணை பணையமா வச்சு காரியம் சாதிக்கிற கேவலமான புத்தி உங்களுக்கு தான் வரும், எனக்கு இல்ல. போதுண்டி, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. யார் நடிக்கிறாங்க? நீதான் நடிக்கிற. நல்ல வேஷம் கட்டி நடிக்கிற. விசேஷத்துல கலந்துக்க மாட்டேன், யுகி விஷயத்துல தலையிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சொல்லிட்டு பின் அங்க ஏண்டி வந்த? பிரச்சனை பண்ணி குடிய கெடுக்கிறது தானே உன் நோக்கம். நீ உண்மையாவே நல்லவளா இருந்தா, உனக்கு நல்ல புத்தி இருந்திருந்தா நீ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவே மாட்ட. மல்ல உள்ள கூட்டிட்டு போ. வாங்க பாப்பா. நான் போக மாட்டேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதுன்னு வீட்லயே இருந்திருப்ப. ஆனா உனக்கு தான் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. இது பாரு, அனாவசியமா வார்த்தையை விடாத. நிறுத்துடி. நீ என்ன வேணாலும் பண்ணுவ, அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நீங்க அங்க வந்தா பிரச்சனை வரும், எல்லாரும் சந்தோஷமா கேடுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் அங்க வந்திருக்கேன்னா உனக்கு நல்ல எண்ணம் இல்லன்னு தானே அர்த்தம். உன்ன மாதிரி வெக்கம் கெட்டவள நான் பார்த்ததே இல்லடி. ஏய், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? வெளிய போடி. என்னடி சவுண்ட் விடுற? அழையாத வீட்டுக்குள்ள நாய் கூட நுழையாது. நீ வந்திருக்கனா நீ வெக்க கட்டவன்னு அர்த்தம். எனக்கு உங்களை விட அதிகமாவே இருக்கு. எங்கடி இருக்கு?
நீ அங்க வரத யாருமே விரும்பலடி. ஏன் பொண்ணு சொல்லிருக்கா, சம்பந்தியம்மா சொல்லிருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த பக்கமே தலை வச்சு படுத்துக்க கூடாது. ரோஷமுள்ள பொம்பளை அதாண்டி பண்ணிருப்பா. அதான் இவளுக்கு கிடையாது. போதும், நிறுத்துறீங்களா? கண்டதையும் பேசி என்ன வெறுப்பேத்தாதீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நானா ஒண்ணு வரல, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். யுகி தான் வற்புறுத்தி என்ன வர சொன்னாப்ல. ஓ, அவன் கூப்பிட்டா உடனே நீ வந்துருவியா? அவன் என்ன சொன்னாலும் கேப்பியா? உன்ன மாதிரி கேவலப்பட்டு உயிரோட இருக்கிறது அசிங்கம்னு சொன்னா உடனே செத்துருவியா? நான் ஏன் சாகணும்? அது ஒண்ணு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல, யுகி வீட்டு விசேஷம். அப்படி நினைச்சுதான் நான் அங்க வந்தேன். அங்க வரலாம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல. அவர் எங்க வீட்டு மாப்பிள்ளடி. ஏதோ லோன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நன்றிக்காக கூப்பிட்டுருக்காரு. நீ ஏன் அதை சீரியஸ் எடுத்துக்கிட்டு வந்த? நீ எங்க வாழ்த்த வரலடி, திட்டம் போட்டுதான் வந்திருக்க. நீ அங்க வந்தா பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்தி யுகி எவளுக்கு கட்டி வைக்கலாங்கிற என்ன சொல்ல வந்திருக்க? ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? யாரடி அபாண்டமா பேசுறாங்க? உன் பொண்ணுக்கு அவரை கட்டி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டதே இல்லையா? ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா எப்ப வைஷுவுக்கும் யுகிக்கும் நிச்சயமாச்சோ அப்பவே எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தான் மனசார நினைச்சேன். நம்பிட்டோம். உண்மையிலே உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா இந்நேரம் நீ ஊரை விட்டே போயிருக்கடி. இங்க இருந்து எங்க கழுத்து அறுத்திருக்க மாட்டேன். இவ எப்படி போவா? குடும்பத்தை ரெண்டாக்குற முடிவுல தானே இருக்கா. உன்னால எங்க நிம்மதியே போச்சுடி. உன்னாலையும் உன் பொண்ணாலையும் ஒவ்வொரு நாளும் நாங்க அவமானப்பட்டு நிக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் ஓய்ஞ்சா தாண்டி நாங்க சந்தோஷமா இருப்போம். ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவளுக்கு மாப்பிள்ளை தேடுறியா இல்ல உனக்கு மாப்பிள்ளை தேடுறியா? சொல்லுடி, யாருக்கு மாப்பிள்ளை தேடுற? யுகிய உனக்காக தான் வளைச்சு போடுறியா? யோ, இவ்வளவு பேச விட்டு வேடிக்கை பாக்குறியே, உனக்கே இது நல்லா இருக்கா? உன் கூட பொண்டாட்டியா கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க, அந்த நினைப்புலயாவது இவ பேசுறதெல்லாம் தப்புன்னு நீ சொல்ல மாட்டியா? நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கே அது டவுட் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள என்னையே விட மாட்டேன்னு சொல்றவ அவனை மட்டும் எடுத்து பிடிக்கிறான்னு என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். யார பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்ன? உன்னெல்லாம் கொன்னாலே தப்பில்லை. உன்னை இன்னும் என் மேலேயே கை வைக்கிறியா? அவளை தொலைச்சிருவேன். என்னடி ரொம்ப நல்ல மாதிரி சீன் போடுற? உன் மண்டவாளெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அட பாவி, அவனை பெத்த பிள்ளை மாதிரி பாக்குறேன்டா. அவன் கூட போய் என்ன சேர்த்து வச்சு, ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. போதண்டி, கையால் அடிச்சுக்காது, செருப்பால் அடிச்சுக்கோ, அப்பதான் புத்தி வரும். ஏய், நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, இவ பெரிய பத்தினி தெய்வம், சாபம் கொடுக்கறா. சாத்தம் போட்டு ஊரை கூட்டினா அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். அம்மா வாச்சா கொன்னுடா உன்னை. நீ எல்லாம் மனுஷனா மிருகமாடா? மிருகம் தாண்டி, மிருகம் தான். மனுஷனா இருந்து என்ன மிருகமாக்குறது நீதான். இனிமே எங்க விஷயத்துல தலையிட்ட இதுதான் நடக்கும். யோ, நீ எல்லாம் மனுஷனாயா? பொம்பளை கிட்ட வந்து உன் வீரத்தை காமிக்கிற? நீ எல்லாம் ஆம்பளையா? தூ அடச்சி, நீ எதாவது பேசுன வாயை கிழிச்சிடுவேன். உன் விசுவாசத்தை எல்லாம் அங்க வச்சுக்கோ, இங்க காட்டாத. போத நிறுத்துமா. நீயும் ஒரு பொம்பளை தானே, இங்க வந்து இப்படி அராஜகம் பண்றியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அடங்கடி, இவ பண்ற சதிக்கெல்லாம் நீயும் தானே உடந்த. என்னடி முறைக்கிற? 3 பேருமா சேர்ந்துட்டு என் பொண்ணுக்கு எதிராக சதியா பண்றீங்க. பிரிச்சு மேஞ்சிருவேன், ஜாக்கிரதை. ஒரு அளவுக்கு தான் பொறுத்துப்பேன். மறுபடியும் இந்த மாதிரி பண்ணீங்க 3 பேரும் சேர்த்து வச்சு கொளுத்தி சாம்பலாக்கிறேன். யார் மாப்பிளைய யாரடி வளைச்சு போடுறது? நீயும் உன் பொண்ணு முந்தாடையில முடிஞ்சுக்க ஏன் மாப்பிள தான் கிடைச்சாரா? நீங்களாம் இல்லைன்னு யாரு அழுதாங்க? வாழ வக்கலன்னா தூக்கால தொங்க வேண்டியதானே, நாண்டுகிட்டு சாக வேண்டியதானே. ஏன் எங்க உசுறு எடுக்கிறீங்க? இனிமே எங்க மாப்பிளை பத்தி கனவுல கூட நினைக்க கூடாது. அவர் கூட பேசுறது பழகுறது தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறதுன்னு ஏதாவது பண்ண ஊரை கூட்டி நார் அடிச்சிடுவேன்.
இன்னைக்கு இது வீட்டோட முடிஞ்சது. இதே கதை தொடர்ந்துச்சு, உனக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு நானே ஊர் முழுக்க சொல்லி உன்னை ஜென்மத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். போதும் வாங்க. இனிமே நம்ம விஷயத்துல தலையிட்டா அப்புறம் வச்சுக்கலாம் இவளுங்கள. இனிமே நாங்க இருக்கிற திசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாது. போய் தொலைங்க. உங்களை விட கேவலமானவங்க வேற யாரும் இருக்க முடியாது. வாங்க, அவகிட்ட போய் பேச. அவ்வளவுதான் மரியாதை. வெளியே போயா. வைஷு, வாங்க ஆண்டி. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுமா. நில்லு, அவசரப்படாத, நான் பேசிக்கிறேன். இங்க எதுக்காம வந்தீங்க? நாங்க ரொம்ப நொந்து போயிருக்கோம். உங்களை பார்த்தாலே எனக்கு டென்ஷனா இருக்கு. தயவு செஞ்சு போங்க. சம்பந்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படிமா பேச சொல்றீங்க? நாங்க பட்ட அவமானத்துக்கு இந்நேரம் நாடுகிட்டு செத்துருக்கணும். ஓ, செத்துட்டோமா இல்லையான்னு பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஐயோ சம்பந்தி, என்னங்க? போதும்மா. நீங்க வேணா முகத்துல சாணி அடிச்சிட்டு சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஆனா எங்களுக்கு அவமானமால இருக்கு. வந்தவங்களை இப்படிதான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுவீங்களா? இல்ல ரேகா, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க, பொறுமையா பேசிக்கலாம். அம்மா நீங்க உட்காருங்கம்மா. இரு உட்கார்றது இல்ல இப்ப பிரச்சனை. ஏதாவது ஒண்ணு பேசி தீர்த்துக்குவோம். நீங்க எல்லாரும் எங்க மேல கோவமா இருப்பீங்க. நானும் வேதனையோட தான் வந்திருக்கேன். பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. அதுக்காக உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை தொடங்கியிருக்கான். நாமளும் எல்லாரும் சந்தோஷமா தான் கலந்துக்கிட்டோம். ஆனா அந்த பவானி அங்க வருவாங்க, கலகம் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் சங்கடப்படுற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையேங்க. அது எப்படிங்க? ஒரு முறையும் சொல்லி வச்ச மாதிரி அவமானப்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பீங்க. நாங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அதை ஏத்துக்கணுமா? என்னங்க அதெல்லாம்? அப்படியெல்லாம் இல்லைங்க. நடந்த தவறுக்கெல்லாம் காரணம் என் பிள்ளை இல்லைங்க, பவானி தான். நான் காரணம் கேட்கல, ஆள் யாருன்னு கேட்கல. ஆனா ஒரு முறையும் அவமானப்படுறது நாங்களா தானே இருக்கோம். உங்க பையன் இப்படித்தான் ஏடா கூடமா ஏதாவது பண்ணிடுறாரு. இதெல்லாம் அறியாம தெரியாம தானே நடக்கிற விஷயம் இல்லைங்க. எல்லாம் பிளான் போட்டு நடக்குது. ஐயோ, என் பிள்ளை அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி எதுவும் பண்ண மாட்டாங்க. பண்ணிட்டாருங்க, இப்ப பண்ணிட்டாரு. எனக்கு நீயோ பொண்ணும் முக்கியம் கிடையாது, அவதான் முக்கியம்னு வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இப்படித்தான் நிச்சயதார்த்தத்துக்கு வராம என் கழுத்தை அறுத்தாரு. இப்போ எங்களுக்கு வேண்டாதவங்களை வரவழைச்சு எங்களை அவமானப்படுத்திருக்காரு. இல்ல, எங்களை பத்தி அவரு மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? பவானியை விட்டு உங்களை அவமானப்படுத்தணும்லாம் அவன் நினைக்கலைங்க. ஏதோ அவங்க மூலமா லோன் கிடைச்சிருக்கு, அந்த நன்றி கடனுக்காகத்தான் அவங்கள கூப்பிட்டுருக்கான். நீங்க லோன் வாங்கி கொடுத்தா எங்களோட அவங்க வசதி ஆயிடுவாங்களா? லோன் யாரு வேணா வாங்கி கொடுக்கலாங்க. ஆனா எங்க உறவு அப்படியா? காலம் பூரா கூடவே வரப்போறது நாங்க தாங்க. எல்லா நல்லது கட்டத்திலயும் நாங்க தான் கலந்துக்க போறோம். ஆனா உங்க பையனுக்கு மாயாவும் பவானியும் தான் முக்கியம்னு எங்களை தூக்கிறீரா? அதான் உண்மையான சொல்லிடுங்க, நாங்க உதவிக்கிறோம். இந்த கல்யாணமே வேண்டாம். ஐயோ சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க தாங்க வார்த்தைக்கு வார்த்தை சம்பந்தி சம்பந்தி எங்களை கூப்பிடுறீங்க. ஆனா உங்க புள்ள எங்க முகத்துல சேர்த்த வரையில அடிக்கிறாரு. தப்புதான் சம்பந்தி. அவ ஏதோ விவரம் இல்லாம பண்ணிட்டா. இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நீங்க இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்த அன்னைக்கு சபை நடுவே நீங்க என்ன சொன்னீங்க? இனிமே என் புள்ள இப்படி எல்லாம் பண்ண மாட்டான், பவானி குடும்பத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்க மாட்டான், கல்யாணத்துக்கு அப்புறம் வைஷுவை நல்லபடியா பாத்துப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? அந்த வாக்குறுதி என்னாச்சு? காத்தோட காத்தால போச்சு. இப்பவே இப்படி இருக்காருன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிலைமை என்னாகும் நினைச்சாக்க எனக்கே பயமால இருக்கு. எங்களுக்கு பிடிக்கல தெரிஞ்சிருந்தா அந்த பவானியை கூட்டிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்துறான்னா எங்களுக்குன்னு என்னங்க மரியாதை இருக்கு? காலம் முழுக்க உங்க புள்ள இப்படித்தான் பண்ணுவாருன்னா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்காதுங்க.
அப்ப இவ கஷ்டப்படுறதுக்கு இப்பவே நாங்க உதவிக்கிறோம். சம்மந்தி இந்த கல்யாணம் வேணாங்க.